வணக்கம். நேத்து தான் நம்ம வந்து ட்ரம்ப் அவர்களும், செலன்ஸ்கி அவர்களும் அமெரிக்கா புளோரிடால ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ரஷ்யா, உக்ரைனோட பீஸ் பத்தி அப்படின்னு சொல்லி டீடெயில்டா பார்த்தோம். இன்னைக்கு அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, ரஷ்ய அதிபர் பூட்டினுடைய அஃபிஷியல் ரெசிடென்ஸ்ல ஒரு தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குது. ஸோ திரும்ப பேக் டூ பயங்கரமான ஒரு டென்ஷனான ஒரு சீன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சு? என்ன தாக்குதல்? அவங்க ஃபாரின் மினிஸ்ட்ரி தான் இத வந்து பிரேக் பண்ணது. அதுக்கப்புறமா பூட்டின் அவர்களும், அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களும் பேசியிருக்காங்க. நடுவுல மோடிஜியுமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஜெலன்ஸ்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காரு. ஸோ என்னதாங்கிறத பத்தி டீட்டெயில்டா பார்க்க தான் இந்த வீடியோ. நான் உங்க மணியன் கோபி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுடைய எஃப்எம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விடுறாங்க. நாங்கள் ரொம்ப கோவமா இருக்கிறோம். உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் வந்து பூட்டின் அவர்களுடைய அஃபிஷியல் ரெசிடென்ஸில் அட்டாக் பண்ணியிருக்கு டோமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கோவமா கொடுக்குறாரு. நாங்கள் வந்து தக்க பதிலடியை தக்க சமயத்தில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு. உடனே எல்லாருக்கும் திரும்ப பயங்கர ஷாக். என்னடா இது இப்போதான் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி இருக்குதே, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் பயங்கரமான தாக்குதல் ஆரம்பிக்க போகிறாங்கங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை பயங்கரமாக ஆன்லைனில் பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு. இது ஏன் இவ்வளோ டென்ஷன் கேட்டிங்கன்னா, என்னதான் வந்து உக்ரைனும் ட்ரம்ப் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே ஒரு 2 நாள் முன்னாடி தான் உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், ஐ விஷ் ரஷ்யன் பிரசிடென்ட் இஸ் பெரிஷ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. பெரிஷ்ட் அப்படின்னா அழியிறதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ ரஷ்ய அதிபர் அழிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி ஒரு 2-3 நாளில் அவரோட இடத்துல தாக்குதல் நடக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த பேச்சுவார்த்தை பீஸ்ஃபுல்லாக நடக்கிறது விரும்புறது இல்லை இவங்க. ஏன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது. பணப்புழக்கம் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நடந்துட்டு இருக்குது. இவ்வளோ நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த பேச்சுவார்த்தை எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒரு தாக்குதல் ஏதாவது ஒரு சைட்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருளாக இருக்கு. அப்போ இதுக்கு வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது திரும்ப பழையபடி ரஷ்யாவோட ஒரு பொய். இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இதுக்கு அவங்க எந்த ப்ரூஃப்மே கொடுக்கல. இந்த மொத்த வார் ஹிஸ்டரியில் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே அவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. இது நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் கிட்ட ட்ரம்ப் அவர்களை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாகு அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி. நம்ம கூட சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பாகிஸ்தான் கிட்ட பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸை வந்து காசாக்கு அனுப்ப சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கேட்டுட்டு இருக்காரு. ஆசிம் முனிருக்கு ஒரு மிகப்பெரிய லாக்கு, அவங்க நாட்டில் ஒரு மிகப்பெரிய பேக்லாஷ் வரும்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஒரு அடுத்த கட்ட அப்டேட் வந்துருக்குது. நான் உங்களுக்கு நாளைக்குடைய அப்டேட்டில் நேத்தன்யாகுவோட விசிட்டு, இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த பாகிஸ்தானோட சோல்ஜர்ஸ் காசா போரில் ஏதாவது மாற்றம் இருக்கா, அதில் என்ன மாதிரியான ஒரு ஜியோ பொலிட்டிக் நகர்வு இருக்குங்கிறத நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவர் அங்கே போயிருக்கும்போது அவரும் ட்ரம்ப்பும் சேர்ந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நேற்று தான் நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, இன்னைக்கு ரஷ்ய அதிபர் பூட்டினோட வீட்டில் தாக்குதல் நடந்துருச்சு, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தாக்குதல் நடந்துதான்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, ஆமாம் தாக்குதல் நடந்தது. இந்த விஷயத்தை என்கிட்ட யார் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? பூட்டின் எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னு என்கிட்ட கால் பண்ணி சொன்னாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாரு. Yeah, I don't like it. It's not good. I heard about it this morning. You know who told me about it? President Putin told me about it. Early in the morning, he said he was attacked. That's no good. சொல்லிட்டு, ஆனால் இது வரைக்கும் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் உக்ரைனோட இன்வால்மெண்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. கை இருக்கிற மாதிரி, ஹேண்ட் இருக்கிற மாதிரி தெரியலேன்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்தது. ஸோ அப்போ ஆக்சுவலாக அங்கே தாக்குதல் நடந்ததுங்கிறத ட்ரம்ப் அவர்கள் உறுதி பண்ணிட்டார். இது மட்டும் இல்லாமல் உலகத் தலைவர்கள் எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு ஸ்டேக் இருக்குது. இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் சண்டை போடும்போது, அதாவது உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுறாங்க. ஆனால் அமெரிக்கா டோட்டலாக ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறதுனால, எல்லா சாங்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளோட வெளியுறவு கொள்கை எல்லாமே பாதிக்கப்படுது. இப்போ நம்மளை வந்து அங்கே போய் எனர்ஜி வாங்காதீங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போடுறேன், நம்ம மேலே டாரிஃப் போடுறேன், இந்த மாதிரி எல்லாமே இதை சுற்றி ஒரு ஒரு முடிச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மோடிஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு டீட்டெயில்டு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நான் ரொம்ப டீப்லி சேடண்டு ட்ரம்ப் பூட்டின் அவர்களுடைய இடத்துல தாக்குதல் நடந்ததை கேட்கும்போது, இது எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், இது என்னன்றதை டீப்பாக ஆழமாக யோசிச்சுட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரஷ்யாவுடைய ஹேண்டிலேயே டேக் பண்ணிட்டு சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை முடிக்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, விலகி போயிடாதீங்க, ஆழமாக யோசனை பண்ணுங்க, நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் சாந்தி பண்ணுறாரு. மோடி அவர்கள் தெளிவாக நம்மளுக்கு அந்த பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அவர் வந்து அமெரிக்காவில் அந்த பேச்சுவார்த்தைக்கு போகல, இந்த 2 சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் அவர் வந்து ஒரு விஸ்வ குருவாக
இது உடனே என்ன பண்ணிடாதீங்கன்னா எஸ்கலேட் பண்ணிடாதீங்க, நிதானமா இருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பீஸ் டாக்குக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு கெஸ்டராக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஓவரால் எபிசோடை பற்றி? மோடி அவர்களுடைய அந்த ட்வீட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பீஸ் டாக்காக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிற கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வருது, என்ன அப்டேட் இருக்குங்க, நான் உங்களுக்கு டெய்லி சாயந்தரம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ அடுத்து இந்த நிகழ்வோடைய அப்டேட் என்ன இருக்க போகுது, நேத்தன்யாகு இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பேசிக்கிட்டாங்க, வேறு என்னெல்லாம் வந்து அப்டேட்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாடி ஸ்டுடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். Worried that the alleged strike on Putin's residence could scuttle the peace. Yeah, I don't like it. It's not good. You know who told me about it? President Putin told me about it. Early in the morning, he said he was attacked. It's no good. Don't forget, the Tomahawks. I stopped the Tomahawks. I didn't want that. Because we're talking about, it's a delicate period of time. This is not the right time. It's one thing to be offensive, because they were offensive. It's another thing to attack his house. It's not the right time to do any of that, and can't do it. And I learned about it from President Putin today. I was very angry about it.